பகவான் நாமம் பகவான் தான் தெரியலன்னா பரவாயில்ல. அது ஒரு சாதனம்னாவது தெரியும். இந்த சாதனம்னு தெரிஞ்சால் அது எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியும். நான் பலமுறை சொல்கிறது, இது விளையாட்டு பொருள் இல்லை. நாம் அதை வச்சுட்டு விளையாடலாம். ஆனால் அது விளையாட்டு பொருள் நினச்சிட்டோம்னா அது வேறு தீம்பில் கொண்டு விட்டு. ஸ்ரீ புருஷாலாம் பஜனையில் இருக்கிறது வேறு, ஒரு உபன்யாசத்தில் இருக்கிறது வேறு. ஏகநாமம் ஒரு தபஸுடைய வடிவம். இதில் வரக்கூடியவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வீண் விளையாட்டுகளில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டால் மொத்த சத்சங்கமும் வீணாக போயிடும். சொல்கிறேன்னு யாரையும் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு சிறந்த ஒழுங்குக்கு ஆதாரமாக இருக்கணும். ஏன் இப்படியெல்லாம் ஆறுதுன்னு சொன்னால் அதோடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாது. அதான் போதேந்திரால் ஆரம்பத்திலே சொல்கிறான். இதோடைய உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சு பகவன் நாமம் சொல்கிறதுங்கிறது வேறு, விளையாட்டாக சொல்கிறது. விளையாட்டாக சொன்னாலும் போதுங்கிறது நாம மகிமை. அது எந்த சந்தேகமும் இல்லை, யாருக்கும் வேண்டாம். ஆனால் சாதுக்களுக்கெல்லாம் ஒரு சங்கடம் உண்டு. இப்படி விளையாடுகிறாளே அப்படின்ற மனக்லேசம் ஏற்படும். அதே நேரத்தில் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், இவாதான் அவாதான்னு சொல்ல முடியாது. அவளால் எல்லாருக்கும் கொடுத்தாகணும். ஐயோ இப்படி விளையாடுறாளேன்னு நினச்சி அப்படித்தான் நிறைய சாதுக்களுக்கு வியாதி வைக்கையெல்லாம் வந்துடும். என்ன மாதிரி இருக்குவா வெளிப்படையாக சொல்லிடுவோம், பெரியவாள்லாம் சொல்ல மாட்டா. அவர்களே இதை அனுபவிச்சுடுவோம். ரொம்ப கஷ்டத்தெல்லாம் படுவாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி அதெல்லாம் மற்றவாளுடைய பாவத்தை வாங்கிக்கிறது. அதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. அதனாலே நம்ம சத்சங்கங்களே ரொம்ப சுலபமாக வச்சு கொஞ்சம் நாகரிகமும் கொஞ்சம் ஒழுங்கும் இருக்கணும்னு திட்டம் போடுறோம். இந்த திட்டத்துக்கு எல்லாரும் வகிச்சாதான் முடியும். யாராவது ஒருத்தர் எதுவாவது பண்ணிட்டால் மொத்தமாக வீணாக போயிடும். இது நான் உங்ககிட்ட சொல்லலை, குருநாதன்கிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ. ஏன்னா யாரையும் திருத்த முடியாது. போல கலியுகத்தோடைய மோசமான குணம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய பண்டிதனாக இருப்பான், சகலமும் அறிந்தவனாக இருப்பான். அவனை ரோட்டில் போடுவேன், யோ உனக்கு என்னையா தெரியும்னு கேட்பான். அதுதான் மிஸ்டேக். அப்போது அந்த பண்டிதனாக இருக்கவன் கீழே இறங்கி வந்து எவன் கேட்குறானோ அவனிடத்துலையும் பகவான் இருந்துருக்கான் அப்படின்னும், அவன் வாயிலே நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஏதோ தவறு செஞ்சுருக்கோம், அதை திருத்தத்துக்கு பகவான் இந்த ரூபத்தில் வந்திருக்கான்னு நினைக்கணும். உண்மையிலேயே இன்றைக்கி நான் முதல்ல சொன்னேன், இன்றைக்கி உபன்யாசம் இல்லை, எல்லோரும் நாமும் சொல்லிட்டு போட்டோம். என்ன காரணம்னு சொன்னால், இப்போ கொஞ்ச காலமாக நம்ம உற்சவத்தை பற்றி தான் பேசணும்னு நினச்சிட்ருக்கோம். இந்த உற்சவத்தை பற்றி ஒன்றும் தீர்மானமாக எதுவும் சொல்ல முடியல. ஆரம்பத்திலே நான் காபந்தம் பண்ணிட்டேன், ரொம்ப பெருசாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எதையும் எடுத்து விஸ்தாரப்படுத்தி பேச முடியல. அதனால் நான் என்ன நினச்சேன், பேச வேண்டாம், இனிமேல் காரியம் செய்யறதுக்கு தான் நிறைய இருக்குது, பேசி என்ன பிரயோஜனம்னு விட்டுட்டேன். இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ தான் ஒரு அப்பய தீட்சையை பற்றி நாங்கள் ரொம்ப நினச்சிட்ருக்கோம். ஏன்னா நாராயண கணேசன் சிவகர்ணாமிர்தம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எடுத்து இப்போ பண்ணிட்டுருக்கோம், அவர் மூலமாக பண்ணிட்டுருக்கோம். அப்பய தீட்சையோடைய ஞாபகம் வந்தது எனக்கு. ஆதிசங்கரே சொல்கிறார், ஒரு வார்த்தை கூட நம்ம பேசுகிறது விருதாவாக ஆகிடக்கூடாது. ஒரு வார்த்தை பேசினா கூட அதுக்கு ஏதாவது ஒரு காரணம், ஹேத்து இருக்கணும். பகவத் விஷயமான ஹேத்து இருக்கணும்.
அப்படி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் சொல்கிறா இந்த மாதிரி அடிக்கடி சொல்கிறான். அப்பைய தீட்சிதர் நான் புத்தி சுவாதீனத்தோடு இருக்கும்போது சொல்கிறது அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இந்த உதட்டினாலையும் நாக்குனாலையும் வரக்கூடியது. என் ஹிருதயம் இருந்தானா இது எப்படி டெஸ்ட் பண்ணுறது? எனக்கு புத்தி பேதலிச்சா கூட நான் பகவானை பேசுகிறேனான்னு பார்க்கணுன்னு அவருக்கு தோணிடுது. புத்தி பேதலிச்சாவோ இல்லை வேறு ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் உளறதானே உளருவா. அதுக்காக என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஏதோ ஒரு ஊமத்தங்காமல் ஏதோ ஒன்றத்தை எடுத்து சாப்பிட்டு தான் புத்தி பேதலிச்சு அப்போ தான் என்ன பேசுகிறாரோ அது எழுதி வைக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணுறார். அப்புறம் அதுக்கு மாற்று மருந்தும் அவளை வச்சுன்னு திருப்பியும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நிஜமாக பக்தியில் இருக்கோம்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறார். அதான் மகான்களுடைய லட்சணம். அவர் சுவாதீனமாக இல்லாத வளர்ந்ததை கூட பகவத் விஷயம் தான். நம்மளும் கொஞ்ச நாளாக வளர்ந்துட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம வளர்ந்தெல்லாம் பகவத் விஷயம் ஆகிடுமா? ஆகும். எப்போன்னு கேட்டால் அவன் மனசு வச்சு ஆகும். இன்றைக்கி ஒன்றும் வார்த்தையும் சொல்ல வேண்டாம்னு நினச்சவனுக்கு இன்றைக்கி சொல்லும்படியாக ஏற்பட்டதுக்கு காரணம் ஸ்ரீமான் சுந்தரமும் கணபதி சுப்பிரமணியமும் இன்றைக்கி அதை தூண்டியிருக்கா. ஏற்கனவே ஒன்றத்தை கொடுத்தா அதே மாதிரி இன்னொன்று வந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப காலம் முன்னாடி நான் சொல்லுவேன், மகாபிரபு இருக்கார் இல்லையா, மகாபாபுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் கிரந்தங்களை அப்படி கொட்டி வச்சுட்டா. இன்றைக்கி கிரந்தங்கள்லாம் யாருக்கு என்னன்னு தெரியாது. நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறது இல்லை யாரும். அதனால் கிரந்தங்களை பற்றி தெரியாது. அந்த கிரந்தங்கள் தெரிஞ்சதுனால தான் அந்த கிரந்தங்களில் அப்படி கொட்டிட்டு போயிருக்கா அவர்கள்லாம். அதனால்தான் மகாபிரபுவை பற்றியும் அவர் செய்த லீலைகளை பற்றியும் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை பற்றியும் எப்பேற்பட்ட தடைகளுக்கு நடுவில் அவர்கள் பகவன் நாமத்தை வச்சுண்டு என்ன மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணாங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி அங்கேருந்து ஆரம்பித்து அவர் கூட இருந்த ஷட் சிஸ்டர்கள் மட்டும் இல்லை, அந்த ஷட் சிஷ்யாளுக்கு அப்புறம் வந்தவா, அதுக்கப்புறம் வந்தவா விஸ்வநாத சக்கரவர்த்தி வரைக்கும் கிரந்தங்கள் கொட்டிகிட்டு இன்றைக்கும் கொட்டிகிட்டு இன்றைக்கும் ஏராளமாக கொட்டிட்டு. அவருடைய குறிப்புகள்லாம் மகாபிரபுவை பற்றி நல்லா தெரிஞ்சிக்க உதவித்து. ஆனால் நம்ம தென்னாட்டில் குருநாதனை பற்றி எந்த குறிப்பும் இல்லை, எந்த குறிப்பும் இல்லை. இது ரொம்ப வருத்தப்படுவேன் நான். இது எப்படிப்பட்ட கிரந்தங்களை பண்ணிட்டு போயிருக்கார், எந்த சூழ்நிலையில் பண்ணார், அந்த கிரந்தம் கூட காணாமல் போயிடுத்து அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம பிரதேசத்தை நமக்கு பெரியவாளை கொண்டாட தெரியலேன்னு அர்த்தம். கொண்டாட தெரியலன்னு அர்த்தம். பாகவத விஷயமாக கூட சொல்லும்போது சொல்லுவேன், பம்பாயெல்லாம் போனால் பாகவதம் படிக்கிறான்னு சொன்னால் அதுக்கு முதல் நாள் பாகவத புஸ்தகத்தை வச்சுட்டு ஒரு பராத் ஒன்று பண்ணுவாள். பெரிய ஊர்வலம் ஒன்று வரும், 1,00,000 பேர் பங்கேற்பான், 1,00,000 பேர் பங்கேற்பான். இங்கெல்லாம் மனம் தேவசம் மாதிரி போயிடும். இங்கே சாயங்காலமாக உபன்யாசம் கேட்குறாரு, அதுக்கு தான் கூட்டம் வரும், பாராயணத்துக்கு வராது. பாராயணம் பண்ணுறேன் தேமேன்னு உட்காந்துட்டு ஏதோ எதுக்காகவோ பண்ணிட்டு இருப்பாங்க. என் கண்ணால் பார்த்துருக்கேன். இந்த பாகவத பாராயணத்தை யாரும் கவனிக்கிறதுலன்னா பக்கங்களை தள்ளிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்காக தான் தமிழில் போட்டு 10 பொம்நாட்டிகளை உட்கார வச்சு அவர்களை அதை பார்க்க வச்சு அவர் பெரிய காரியங்கள்லாம் நடத்தியிருக்கார். இப்படி அவரை பற்றி குறிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால்
அவருக்கு எது பிடிக்குமோ, அவர் எப்போதும் பகவன் நாமத்தின் புகழ் பாடியவர். அவர் தன் குருநாதனை கூட அதிகமாக பாடினதில்லை, தன்னை பற்றி எதுவும் பண்ணிட்டதில்லை. அதனால சொல்லுவேன், அவரை நம்ம எப்படி பாடணும், எப்படி நம்ம அவரை உயர்த்தணும்னு சொன்னால் பகவன் நாமத்தின் மூலமாக உயர்த்தணும். இது நம்ம வெளிப்படையாக சொல்கிற வழக்கம். அதன் மூலமாக நம்ம சொல்லியிருக்க உளறல்கள்லாம் ஏதோ காரணத்தினாலே குறிப்பெடுத்திருக்காங்க. குறிப்பெடுத்து அது ஒன்றொன்னா வந்ததுக்கு இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது முழுக்க என்னுடைய உபன்யாசங்கள் பூரா உளறல் தான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா சாதாரண ஜனங்களுக்காக சொன்ன சில வார்த்தைகள் தான். அதில் வெறும் பாண்டித்யம் எதுவும் இருக்காததில், ஆனால் சத்தியம் இருக்கும். இன்றைக்கே இதை எடுத்து சொல்லும்படியாக ஏற்பட்டதுன்னு சொன்னால், குருநாதன் சிலதே கிரியேட் பண்ணிட்டு வரார். இப்போ பௌதிகமாகவும் கிரியேட் பண்ணிட்டு வரார், இடங்களை கிரியேட் பண்ணிட்டு வரார், சந்நிதிகளை கிரியேட் பண்ணிட்டு வரார். அப்புறம் நம்ம போட்டிருக்க புஸ்தகங்கள்லாம் ஆச்சரியமான புஸ்தகங்கள் இல்லையா? இன்றைக்கில் என்றைக்கும் உதவக்கூடிய புஸ்தகங்கள். அது எல்லாத்தையும் யாராவது எடுத்து சொல்லணும். வரவாளுக்கு புதுசாக வரவாளுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு தெரியணும்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 365 நாள் நம்ம அகண்டம் பண்ணோம். வாயே திறக்காமல் அகண்டம் பண்ணியிருந்தோம். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் மாதம் மட்டும் ஏதோ சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதிலே புஸ்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிகிட்டே வந்தோம். அப்படி சொல்லிட்டு வந்ததில் போன வாட்டி எங்கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுத்தா, நந்தலாவுடைய 100 புஸ்தகங்களை பற்றி அடியேன்னு சொன்ன சில வார்த்தைகள், அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிய வார்த்தைகள். அதோடு இல்லை, நான் அந்த புஸ்தகங்களை பற்றி சொல்லும்போது வெறும் புஸ்தக விஷயம் சொல்லாமல் அந்த புஸ்தகம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற அந்த மகாத்மியத்தையும் நிறைய சொல்லியிருக்கேன். அது எதுக்காகன்னு சொன்னால், ஏதோ நம்ம ஆசைப்பட்டு பண்ணிடலே குருநாதன் நமக்கு அப்படி கையில் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. இன்றைக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் புஸ்தகங்களை பற்றி வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட தேதி 12/11/2018 30/11/2018 வரைக்கும் சொல்லக்கூடிய நந்தலா தவிர மற்ற புஸ்தகங்களை பற்றி வந்திருக்கு. அதை பற்றி வந்துட்டே இருக்கும்போதே அதில் ஒரு விஷயம் எடுத்து எழுதியிருக்காரு. நான் நினச்சேன் வெறும் புஸ்தகம் தான் எழுதியிருக்காருன்னு நினச்சேன். இல்லை, அந்த கம்ப்ளீட் உபன்யாசம் எடுத்து எழுதியிருக்கார். அதில் இருக்க ஒரு இடத்த இப்போ நான் படிக்க போகிறேன். ஏன்னா அதில் ஒரு பிரமாணம் இன்றைக்கி கிடச்சிருக்கு, ஆச்சரியமாக கிடச்சிருக்கு. இதில் எதை பற்றி பேசணுமோ அவெல்லாம் இருக்கா. இப்போது ஒரு வாய்ப்பு இல்லையா நமக்கு, அதனால் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி 30/11/18 ஹரிதாஸுடைய சரித்திரம் சொல்லும்போது நான் சைத்தன்ய மகாபிரபு பற்றி சொல்லி, அவருடைய யாத்திரை சொல்லி, சைத்தன்யபுரம்ங்கிற ஊரை பற்றியும் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த இடத்த எடுத்து விஸ்தாரம் பண்ணி மறுநாள் பேசியிருக்கோம். அது இதில் வந்திருக்கு. கிரந்தங்கள் பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். இதற்கு முன் நேற்றைய சரித்திரம் சொல்லும்போது பிரபுவினுடைய ஒரு யாத்திரையை சொல்லும்போது ஓர் ஊர் பெயரை சொன்னேன் அல்லவா? நான் ஏதோ சொல்லப்போய் அது வேறு எதையோ கிளப்பி விட்டு விட்டது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்று காலையில் பையன் ஒருவன் வெளிநாட்டில் இருக்கிறான். பையன் எழுதியிருக்கேன், இது வரைக்கும் அற்பறிவர். அவன் இந்த அழகாய் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். 25 வருட காலமாயிற்று நான் அந்த ஊரில் கைங்கரியம் பண்ணினேன். அவன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். அதில் உள்ளதாவது: நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் மாமா. அவர்கள் உபன்யாசத்தில் சொன்ன சைத்தன்யபுரம் ஊரை சேர்ந்தவன் நான். கவனிக்கும், சைத்தன்யபுரம் என்று சொல்லவில்லை, ஆரம்பித்து விட்டது. நீங்கள் எல்லோரும் சைத்தன்யபுரம் என்று சொன்னால் ஒரு நாள் அது சைத்தன்யபுரமாக மாறிவிடும்.
அந்த பையன் சொன்னதாவது 1993 இருந்து மாமாவுடன் அசோசியேட் ஆகியிருக்கிறேன் என்றான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் ஞாபகத்தையும் கிளறி விட்டது. அது சம்பந்தமான சில விஷயங்களை உங்களுடன் ஷேர் பண்ணி கொள்கிறேன். அந்த ஊரிலே ஒரு பெருமாள் கோவில் கைங்கரியம் செய்ய நான் போனேன். இங்கு வரும் ஹேமா இப்போ தான் உள்ள நுழைஞ்சிருக்கா. இங்கு வரும் ஹேமா அவர்களின் அப்பா மணிமாமா அவர்களின் நண்பர் ஸ்ரீனிவாசன். அவர் வந்து இவரை கோவில் கைங்கரியத்துக்கு அணுகினார். அவர் என்னை கை காண்பித்து விட்டார். அங்கே போய் பார்த்தேன். அங்கு இருக்கும் பெருமாள் ரொம்ப காலமாக பாலாலயம் செய்து அப்படியே இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 வருட காலம் எடுத்து செய்ய ஆள் இல்லை, பயப்படுகிறார்கள். ஜீர்ணோத்தாரணம் பண்ண வேண்டுமென்றால் பூர்ணமாக இடிக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு இடிக்க அனைவரும் பயப்படுகிறார்கள். இடிக்கிற வேலையை செய்யலாம் என்று தான் போனேன். சும்மா ஒன்றும் போகவில்லை. சீனிவாசன் என்பவர் கூப்பிட்டு கொண்டு போனார். அதே ஊரில் தங்கி ஏராளமான நாம சங்கீர்த்தனம் செய்தோம். கிருஷ்ணச்சரண்யன், கார்த்திக் என்பவருடன் பூர்ணமாக தங்கிக் கொண்டு. மெசேஜ் கொடுத்த பையனெல்லாம் அப்போது சிறு வயது. நாங்கள் அந்த ஊரில் தங்கியிருந்த போது ராமதாஸ் அப்பா என்பவர் வீட்டில் தான் பகலில் சாப்பாடு. இன்னும் ஒரு டாக்டர் இருந்தார். இவர்கள் இருவரும் அந்த ஊர் இவருடைய தாத்தா, ராமதாஸுக்கு இவருடைய தாத்தா. அந்த ஊரில் பிரதானமான மாணவர்கள், எல்லா காரியத்திலும் ஈடுபடுபவர்கள். எனக்கு உஞ்சவர்த்தி தான் தெரியும். அதனால் அவரிடம் சொல்லி உஞ்சவர்த்தி எடுக்க ஏற்பாடு செய்தேன். இதற்காக ஒரு பாகவதரை, அவர் பேர் மறந்துட்டேன், ஒரு வாத்தியாராக இருந்தார் நினைக்கிறேன், அவரை கூட்டு கோவிந்தபுரம் போனேன். பாகவதரை கோவிந்தபுரம் அழைத்து கொண்டு போய் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி அவரை வைத்து கொண்டேன். பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போய் உஞ்சவதி எடுத்து வந்தோம். அந்த ஊர்லேயே தங்கி கோவில் வேலைகளை பார்த்து வந்தோம். அந்த ஊர் பையன்கள் எல்லோரும் சிறு வயது ஆனதினால் ஆர்வம் இருக்குது, குறும்பும் இருக்குது, விதண்டாவாதமும் இருக்குது. அக்ரஹாரத்து வாசலில் கட்டில் போட்டு அங்குதான் படுத்துக்கொள்வேன். பசங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு தர்க்கம் பண்ணுவார்கள். தம்பி, இவருடைய தம்பி பயங்கரமாக பேசுவான். பகவன் நாமத்தின் பெருமைகளை எல்லாம் பேசினால் அவ்வளவு சுலபத்தில் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதாவது பகவான் நாமத்தை எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் பண்ணலாம் என்பதை ஒத்துக்கொள்வதில்லை. அப்படி என்று சொல்லிக்கொண்டு வரும்போது மயானம் கூட விலக்கு இல்லை, எந்த காலமும் சொல்லலாம், ராத்திரி காலத்தில் கூட சொல்லலாம் என்று சொன்னவுடன் சின்ன வயசுலையா உடனே விவகாரம். இன்றைக்கு மயானத்தில் போய் சொல்லலாமா என்று கேட்டார்கள். அந்த பசங்கள் போகலாம் என்றேன். இன்றைக்கே போகலாமா? மயானத்தில் போச்சால் உசத்தியான ஒரு நேரம் இருக்கிறது. பரமேஸ்வரன் முழு ஆவிர்பாவமாவது இரவு 12 எல்லோரும் வருகிறீர்களா என்று கேட்டேன். பசங்கள் எல்லோரும் சேர்ந்து விட்டார்கள். உள்ளூர பயம் அவர்களுக்கு. இவர் நிஜம்தான் சொல்கிறாரா, இல்லை வாயால் தான் சொல்கிறாரா, இல்லை போவாரா என்று. இங்கிருந்து ஒரு 11 பேர் கிளம்பி மயானம் சென்றோம். அங்கே போய் ஒரு சிவநாமாவளி பஜனை பண்ணினோம். நான் ஒரு 10-15 நிமிடத்துக்குத்தான் அவர்களை கூப்பிட்டு கொண்டு போனேன். ஆனால் அவர்கள் கிளம்ப மாட்டேன் என்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு வைப்ரேஷன். நிஜமாக அங்கே ஒரு பிரசன்ஸை பார்க்க முடிந்தது. திரும்பி வந்தால் விவகாரங்கள் இருக்கிறது அல்லவா, அவர்கள் ஆசையில் வந்து விட்டார்கள் அல்லவா, திரும்பி வீட்டுக்குள் போவதில் சங்கடம். எதையெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டுமோ அவைகளெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். எல்லோரும் பின்பக்கமாக போய் நாமும் சொல்லிக்கொண்டே குளித்துவிட்டு உள்ளே செல்லுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தேன். ஆனாலும் வெளியில் தெரிந்து விட்டது. என்னை கூப்பிட்டு கொண்டு போனார் அல்லவா சீனிவாசன். அவர்கள் பெருமாள் கோவில் கைகறி மட்டும் பண்ணுவதில்லை. அவர் திருவீழி மேலே என்ற இடத்தில் படிக்காசு என்பது அங்குதான். ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பஞ்ச காலத்திலே அன்னதானம் பண்ணுவதற்காக ரொம்ப சிரமப்படும் போது பகவானே தினம் அவர்களுக்கு படியில் ஒரு காசு வைத்து விட்டு போவான். அந்த ஊரிலே அவருக்கு மாப்பிள்ளை சாமி என்பதுதான் பெயர். அங்கு ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணுவார்கள். அதை இவர்கள் தான் நடத்துகிறார்கள். சீனிவாசன் தான். ஒரு பெரியவர் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். 94 வயது.
அவர்தான் அந்த ஊரில் எல்லா விதமான கௌரவத்தையும் உடையவர், நல்ல அனுஷ்டானம் கூடியவர், பக்திமான், கர்மா விஷயங்களில் ரொம்ப கரெக்டாக இருப்பார், நல்ல விவரம் தெரிந்தவர், புத்தி சுவாதீனத்துடன் செயலாக இருந்து கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் அவரிடம் சொல்லிவிட்டார், விவகாரமாகும் என்று நினைத்து சொல்லியிருக்கிறார். அவர் என்னை கூப்பிட்டு அப்படி ஒரு பாராட்டு, இந்த ஊருக்கு பரமட்சேமம் வரும்படியாக நீ பண்ணினாய். இதான் பண்டிதர்கள் நிஜமான பக்தாளுடைய குணம். வரும்படியாக நீ பண்ணினாய் என்று அப்படியெல்லாம் பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது இந்த ஞாபகம் வந்துவிட்டது. நிற்க வெறும் வாயில்லை, அவசியம் செய்து காண்பித்தது. அது என்ன பலனை கொடுத்தது என்றால், 25 வருடங்கள் கழித்து அந்த குழந்தைக்கு இந்த ஞாபகம் வருகிறது அல்லவா. இது இன்னும் அபிவிருத்தியாகும். அவன் சொல்லியிருக்கிறான், நான் மீண்டும் ஜனவரியில் வரும்போது அகண்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று. ஆனால் அப்போ கலந்துக்கல, இப்போ கலந்துட்டார். ஏற்கனவே பெருமாள் கோவில் கட்டினோம் அல்லவா, அவர்களுக்கு நிதி இல்லாமல் இருந்தது, அந்த நிதியும் பகவன் நாமத்தினாலேயே சேர்ந்தது என்றார் மாமா அவர்கள். அது ஒரு கதை. மைசூரில் இருக்கும் பெரிய சுவாமிஜி, நான் பேர் சொல்லாமல் சொல்லியிருக்கேன், பெரிய சுவாமிஜி அவருடைய சிஷ்யர் ஒருவர் வரப்போகிறார் என்றும், அவர் வந்தால் கணிசமான நிதி கிடைக்கும் என அவரை வரவேற்க நாதஸ்வரம் வைத்து தடபுடலாக வரவேற்க ஏற்பாடு. நான் சொன்னதாவது, அதெல்லாம் தேவையில்லை, பகவான் நாமம் சொன்னாலே போதும் என்றேன். யாரும் கேட்கவில்லை. மாலை 5 மணியிலிருந்து நாதத்துடன் ஊர் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த சிஷ்யர் அந்த நேரத்துக்கு வரவில்லை. அனைவரும் வீட்டிற்கு போய்விட்டார்கள், இரவு படுத்து கொண்டு விட்டார்கள். நாங்கள் வாயிலில் கட்டில் போட்டுக்கொண்டு அமர்ந்து இரவு 11 மணிக்கு பேசி கொண்டிருந்தோம். அந்த நேரத்துக்கு அவருடைய கார் வந்தது, நிற்கின்றது. இந்த பசங்க எல்லாம் ராமராம கோஷம் எழுப்பி அவரை வரவேற்றார்கள். வீட்டிற்குள் சென்று உட்கார்ந்து கொண்டார், விடாமல் ராமநாமம். அங்கிருந்து ஒருவரிடம் கேட்டு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என கேட்டார். 4.5 லட்சம் என்றார்கள். உடனே முழு பணத்தையும் கொடுத்து விட்டார். அந்த கோவில் அவ்வாறு பூர்த்தி அடைந்தது. நல்லா கவனிக்கணும், அந்த பணம் வந்தவுடனே என்னை தட்டிட்டாங்க அங்கேருந்து. அந்த குழந்தைகளும் ஊர்க்காரர்களும் அதே கோவிலில் 13 கோடி நாம பிரதிஷ்டை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த யஜ்யம் முடிந்தவுடன் அது நிறைவேற்றி தரப்படும் என்றார் மாமா அவர்கள். அதே போல் ஊர்லேயும் 13 கோடி நாமும் இன்றைக்கி எந்த கோவில் கட்டினுமோ அந்த கோவில்லையே இருந்துருக்கு. எங்கள் பையன் இங்கே நேராக வந்திருக்கார். ஒருவேளை பகவான் நம்ம வளருக்கெல்லாம் பிரமாணத்தை ஏற்படுத்தி பகவன் நாமத்துக்காக இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது, இதன் மூலமாக பலது நடந்தது என்று உலகத்துக்கு தெரிய வருத்தத்துக்காக இதெல்லாம் செய்திருக்கிறார் என்பது அடியனுடைய ரொம்ப சந்தோஷம். நான் இதை எப்படி பார்த்த உடனே இந்த இடத்த கவனித்தேன். பார்த்தா சீதாராமன் இருக்கார், ஹேமாவும் வந்திருக்கா, சகலமும் பிரமாணத்தோடு நடந்திருக்கு. அதனால் இதில் தான் ஏதோ மாமா டூப் எழுதி வச்சுருக்காரு நினச்சிட வேண்டாம். எழுதிந்து நான் இல்லை, எழுதினவா வேறு. இப்போல்லாம் அதெல்லாம் உண்டு, ப்ராக்சின்னு சொல்லிட்டு யாரையாவது விட்டு எழுதி சொல்லி டூப்பெல்லாம் எழுதி வச்சுடுறோம். அதனால் எதையுமே நம்ப முடியாது. அதனால தான் நான் பகவன் நாமத்தை பற்றி சொல்லும்போது பகவன் நாமத்தின் மூலமாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை மகிமையை சொல்கிறதில்லை. சொல்லிட்டா என்ன ஆகிடும் சொன்னால் இதெல்லாம் பொய் அப்படின்னு ஆகிடும். அவரவர்கள் உணர்ந்து 1000 பேருக்கு பொய்யான விஷயம் சொல்கிறதை விட 4 பேருக்கு உண்மை தெரிஞ்சவாக இருந்தால் இந்த தர்மம் காப்பாற்றப்படும். இன்றைக்கி எடுத்துட்ட காரியத்தில் வேண்டான்னு சொன்னோம். இப்போது இந்த உற்சவ காலம், இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற இந்த உற்சவம் ரொம்ப பெரிய உற்சவம். ஒரு வருஷம் பூரா இல்லை, சில நேரத்தில் அதில் போட்டிருக்க விஷயங்கள்லாம் பல வருஷங்கள் நம்ம ஒன்றா சேர்ந்து செய்து எல்லாம் இதில் வந்துடுத்து. அது எப்படி அவர் முடிப்பார்னு பார்க்குறதுல உங்களை போல நானும் ஆசையாக இருக்கேன். எல்லோரும் தொகை கேட்குறா எங்கிட்ட ஒவ்வொன்றுக்கும். நான் தொகை போட மாட்டேங்கிறேன். தொகை போட்டால் எல்லோரும் காசு கூட தயாராக இருக்கா. இப்போ அது இருக்கட்டும், அது தேவையா இல்லையான்னு அந்த வம்புக்கெல்லாம் போகலை. ஆனால் அது இல்லாமல் செய்யக்கூடிய கைங்களை போட்டு அவளால் இருக்கணும்னு இப்போது
ஒரு 5 அகண்டத்திலே வெளியிலேருந்தே ஆள் வந்து பண்ணுற மாதிரி ஏற்பாடு, ஃபுல்லாக வேலை ஏற்றுக்கிற மாதிரி. இப்போ முதல் அகண்டத்தை பற்றி தான் போட்டுருக்கேன். அதில் 56 நிவேதனம்னு உடனே 56க்கு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டால் எடுத்துக்கிறதுக்கு ஆள் தயக்கமாக இருக்குது. நம்மளே வாங்கி சாப்பிட்டுருக்கோம், நம்ம எங்கேருந்து பண்ணுறது, எங்கேருந்து பண்ணுறது? மாற்று ஏற்பாடுன்னு நான் இப்போ சொல்லிட்டா எல்லாம் கடை நடத்துகிறோம். எனக்கு கொஞ்சம் பிடிவாக இருக்குது அவர் வழி வந்ததுனால. நாங்களாம் சுக்ல எஜுர்வேதிகள், அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட மாட்டோம். பார்ப்போமே என்னதான் நடக்கட்டும். இதுக்கு ஒரு சின்ன வழி ஒன்று இருக்குது. நான் ஏராளமான யாத்திரைகள் பண்ணியிருக்கேன். பெரியவாலாம் பண்ண யாத்திரை காலம் வேறு. இப்போ நாங்கள்லாம் யாத்திரை பண்ண முடியாத காலத்தில் யாத்திரை பண்ணியிருக்கோம். பகவன் நாமத்தை வச்சுட்டு 80 யாத்திரைகள், ரொம்ப வசதியான யாத்திரைகள். ஏன்னு கேட்டால் ஸ்ரீகளை கூப்பிட்டுன்னு போன ஒரே யாத்திரை அதுதான். இன்ன இடம்னு தெரியாது, இன்ன காலம்னு தெரியாது, கூட்டின்னு போயிருக்கோம். அந்த யாத்திரையின் மூலமாக நிறைய விஷயத்தை கற்றுருக்கோம். அதில் ஒரு விஷயத்தை இப்போ நான் விண்ணப்பிக்கிறேன். பெரிய காரியங்களே சுலபமாக எப்படி பண்ண முடியும்? அந்த காரியத்து மேலே நமக்கு மனசு மட்டும் இருந்துட்டால் போதும், பகவான் நடத்தி வைப்பான். பண்டரிபுரம் யாத்திரை அதுதான் எங்களுடைய முதல் யாத்திரை, தமிழ்நாடு விட்டு போன முதல் யாத்திரை. அதுக்கு முன்னாடி 2 யாத்திரையும் இங்கேயே தான் பண்ணோம். ஒன்று கோவிந்தபுரம், 2வது பரனூர். ஒன்று 14 நாள் யாத்திரை, 2வது 8வது நாள் யாத்திரை. வெளியூர் போகும்போது ரொம்ப நாள் ஆகும், யாத்திரைக்கு யாரும் வரமாட்டான்னு. அதெல்லாம் இல்லை, நான் 133 நாள் யாத்திரையும் பண்ணியிருக்கேன். மனுஷா வந்திருக்கா. 48 நாள் பண்டரிபுரம் யாத்திரை. அந்த யாத்திரையிலே நிறைய பாடங்கள். பண்டரிநாதன் எங்கள் கூடவே வந்தது, குருநாதன் எங்கள் கூடவே இருந்த யாத்திரை. அதில் சில கிராமங்கள் இருக்கும். ஆஷியால் தாண்டா, நாகலாபுரம், இப்படி 2 கிராமங்கள். எனக்கு அதெல்லாம் 2 கிராமன்னே தெரியாது. ஒரு மைய ரோடு இருக்கும், அதுக்கு இந்த பக்கமும் ஒரு கிராமம் இருக்கும், அந்த பக்கமும் கிராமம் இருக்கும். ஒரு போர்டு இருக்கும். நான் அதில் என்ன போட்டிருக்கோ அதை பார்த்து எழுதிட்டு பத்திரிக்கை போட்டுடுவேன். அது கன்னடத்தில் போடுவேன், தெலுங்கில் போடுவேன். அதுக்கு நாளை வச்சு உப்பனி ஹீர்பகி, இன்னும் இப்பர்கின்னு நிறைய வரும். 2 கிராமமாக இருக்கும். அதிலே ஒரு ஊர், இந்த நாகலாபுரம், இன்னொரு ஊரும் சேர்ந்த ஊர். அந்த ஊருக்கு நாங்கள் யாத்திரையாக முன்னாடி போய் இடங்கள்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணுறதுக்காக போவோம். இப்போ போல் கூகுள் வசதியோ மற்றதோ நல்ல காலம் இல்லை. அப்போ பேங்க்குக்கு போனாலும் நேராக போதான் போகணும். நம்மளை யாராவது இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவில் ஒருத்தர் வேணும். அதே போல் யாத்திரைகள்லாம் போகும்போது ரூட்டை போடணும். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை போய் முதல்ல பார்க்கணும். அநேகமாக அரசியல்வாதியாக இருப்பான். ஊரில் இருக்க நல்ல மனுஷாலாக வேறையாக இருக்கும். 2 பேரையும் ஒத்து வச்சு தான் அந்த ஊர் உள்ளே நம்ம போக முடியும். என்ன வண்டியில் உட்கார வச்சுட்டு வெங்கடேசனும், இப்போ கணேசெல்லாம் சின்ன பையன், அதெல்லாம் கூட சேர்ந்து வெளியில் போய் அங்கே போய் இடத்துக்கு போயிடுவா. சில நேரத்தில் இவர்கள் உள்ளே போயிருப்பா, எங்கிட்டே யாராவது வந்துடுவா. அப்படி நடந்த இடம் அது. இவர்கள் உள்ளே போயிருக்கா, யாரோ ஒருத்தர் இங்கே உட்கார்ந்துருக்கார். எதுக்காக வந்திருக்கீங்கன்றா, இது மாதிரி யாத்திரை வரப்போகிறது அப்படின்னு. யாத்திரை வரப்போ, யாத்திரை தானே வாங்கோ அப்படின்னுட்டார். நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. உடனே இவர்கள் வந்தவுடனே அவர்கிட்ட இன்ட்ரடக்ஷன் பண்ணால் ஊரை போய் பார்த்தோம். ஊர் போய் பார்த்தா எல்லாம் குடிசைகளாக இருந்தது. எங்கேயும் எதுவும் தெரியல எங்களுக்கு. ஆனால் ரொம்ப ஆசையாக இருந்தா வரேன்னு சொல்லிட்டோம். 2வது எங்களுக்கு அதை தாண்டி போக முடியாது. ஏன்னா 10-12 கிலோமீட்டர் ஆகிட்டா அதுக்கு மேலே நடக்க முடியாது. அதனால் அங்கே ஏதாவது ஒரு இடம் ஒன்றும் இல்லைன்னா, அப்போல்லாம் சில இடம் ஒன்றுமே கிடைக்காத போது நான் இங்கேயே தங்கிக்கலான்னு ஏதோ ஒரு முடிவு பண்ணுவோம். கூட ஷாமியானாலேருந்து எப்போதும் சர்க்கஸ் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போவேன். அந்த யாத்திரையில் இடம் கிடைக்கலேங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தோப்புன்னு போட்டுருவேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டானா, தோப்புன்னா இந்த ஊர்லலாம் இருக்கு இல்லையா,
பட்டின்னு வரா மாதிரி தோப்புன்னு ஏதோ ஒரு ஊர் போல் இருக்குன்னு இங்கே தோப்புன்னு போட்டிருக்கீங்க. தோப்புன்னு நிறைய ஊர் தோப்புன்னு இருக்குன்னு. தோப்புன்னா தோப்பி அதை ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இப்படி அந்த இடத்துக்கு போகும்போது ஒன்றும் இல்லையே, ஏதோ கூப்பிட்டுருக்காலே போகலாம் அப்படின்னு போட்டு அவர் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு வேண்டிய விவஸ்தா எல்லாம் பண்ணுவோம். விவஸ்தான்னு சொன்னோன்னா தங்குற இடம் மட்டும் இல்லை, சாப்பாடுலேருந்து சகலமும்னு அர்த்தம். நாங்களும் தைரியமாக போட்டுட்டோம். யாத்திரை வருது. யாத்திரை வந்து வெளியிலே இருந்து அந்த ஊர் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டு போனால் ஒரு பெரிய மேடை. எங்கள் அந்த மேடையில் ஏற்றி உட்கார வச்சா நாங்கள் பாட்டு நாமன்னு சொல்லிட்டு இருக்கோம். மேனேஜர் திண்டாடுறாரு. எவ்வளோ நேரம் தான் நாமன்னு சொல்லிட்டு, ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுமே. கூட சமையல்காரெல்லாம் இருக்கா. ஆனால் அவர் சொல்லிட்டா, நீ எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க. சரி, என்னப்பா விஷயம், எவ்வளோ நேரம் சொல்லியிருக்குது, இதெல்லாம் சொல்லியாச்சே, மணி ஆகுதே, பொம்னாட்டியெல்லாம் இருக்கா, அவளுக்கு எங்கே போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, நான் போய் விசாரிக்கிறேன்னாரு. விசாரிக்கிறேன்னு பார்த்தா எங்கேயோ ஒரு பாத்திரம் ஒன்று வச்சு ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்கா, ஏதோ ஒரு சப்ஜி மாதிரி பண்ணின்னு இருக்கா. சரி, எப்போ முடிக்கலான்னு கேளுங்க. நாங்கள் என்ன கேட்போம்னா, எப்போ நிவேதனம் பண்ணலாம், ஆர்த்தி எப்போ பண்ணலான்னு கேட்போம். அவன் சொல்லுவான், உனக்கு எப்போ வேணுமோ ஆர்த்தி பண்ணு, அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி எங்ககிட்ட சொல்லு போதும். ஓகே, சரி, அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் சொல்லிவிட்டு இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த மேடைக்கு வந்தான். ஒரு பெரிய காஞ்ச், ஒரு சங்கு ஒன்று எடுத்து ஊன்னு ஊதினான். ஊதின உடனே ஏராளமான பெண்கள், ஸ்திரீகள் முக்காடு போட்டுட்டு கையில் தட்டில் ஏதோ வச்சு மூடிட்டு, தன்னுடைய மாறாப்பை போட்டு மேலே போட்டு மூடிட்டு அப்படி எடுத்துன்னு வரா. கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேர் கொண்டு வரா. அவர்கள் வந்து எங்கேயும் போகலை. நாங்கள் சந்நிதியாக வச்சுக்கோமோ அதுக்கிட்ட கொண்டு வந்து மேலே ஏறி வைக்கிறான். ஒன்று இவ்வளோ பெருசு விராட்டி மாதிரி இருக்கு. 500 சப்பாத்தி. ஒருத்தரால் ஒன்று சாப்பிட முடியாது, அவ்வளோ பெருசு இருக்கு. உள்ளே போனால் அந்த அண்டாவை அப்படியே ஒரு 7 பேர் போனோம்னா கொண்டு தூக்கி வச்சான். என்ன பண்ணிட்டா, அது நம்ம ஊரில் கூட வழக்கம் உண்டு. நான் எங்கள் ஊர்லெலாம் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒன்றுன்னா ஊருக்கு பிரித்து கொடுத்துருவான். இன்னொரு நாள் இவ்வளோ கட்டளை, இவ்வளோ என்ன பண்ணி தான் ஆகணும் அவர்கள். அந்த மாதிரி பிரித்து கொடுத்துரு. அடடே, சாப்பாடு ஆயிடுச்சு, அருமையான சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டான்னு அடுத்தது தூக்கம் தானே, எங்கே படுக்கிறது, ஏதாவது இடம் காமிக்கணுமே. அவன் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நிஜான்னு நினச்சிக்கோங்க. கைங்கரியம்னா அப்படி இருக்கணும். நீங்கள் ரெடியானா போகலாம். இதுக்கு மேலே நாங்கள் பஜனை பண்ண போகிறோம். ஒரு பாட்டி அவங்க பாட்டு உட்கார்ந்துட்டாங்க. அபங்கெல்லாம் பாடுறான், ஜோராக பாடுறாங்க. இங்கேருந்து நீங்கள் போகணுன்னு நாங்கள் இறங்கி நடக்கிறோம். அப்போ இந்த ஸ்திரீகள் கிடையாது, இப்போ எல்லாம் புருஷால் நிற்கிறா. 2 பேர் அவன் யாருக்கு தனக்கு இஷ்டமாக இருக்கோ அவளை பிடிச்சி வீட்டுன்னு போகிறான். தரன்னு எடுத்துன்னு போகிறான். குளிர், சரியான குளிர். அந்த நேரம் சின்ன சின்ன குடிசைகள். அது உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு குடிசையிலையும் அழகாக வெக்கலை போட்டு மேலே கோணியை பரப்பி உள்ளே கொண்டு போய் எங்களை விட்டு படுத்துக்கோன்னு தனியாக பிரிச்சுட்டான். நாங்கள் 100கணக்கான பேர் போயிருந்தோம். 220 பேர் எங்கள் கூட. அவர்கள் எல்லாத்தையும் பிரித்து ஆளுக்கு 2 பேர் உள்ளுக்குள்ளே கொண்டு போட்டுட்டேன். நான் நினைச்சேன், இது ஒரு ரூம் போல் இருக்குது, இன்னொரு ரூம் எதாவது இருக்கும் போது. நீ எங்கே படுப்பேன்னு கேட்டேன். உனக்கு என்ன கவலை, நாங்கள்லாம் பஜனைக்கு போயிடுவோம். அந்த குளிரில் அவ்வளோ வந்த யாத்திரையாளர் உள்ளே தங்க வச்சு அவர்களெல்லாம் வெளியிலே இருந்தார்கள். கூடியிருந்தால் கோடி நன்மை. ஆண்டாள தான் சொல்கிறார், கூடியிருந்து குழுந்தையிலோ ரெம்பாவாய். கைங்கரியம் பண்ணிடலாம், ஒத்திரையே மொத்தமாக கூட ஏற்றுன்னு சொல்லலாம்.
நான் அதை காட்டிலும் எல்லாரும் சேர்ந்து கை தட்டணும், எல்லாரும் சேர்ந்து கை தட்டணும். அதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாமல் போயின்னு இருக்கு. அதையும் காமிச்சா மாதிரி ஆகும், நமக்கும் உகப்பாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு நாடி நரம்புகள் அடங்கி போகும் பொழுது இப்போ பண்ணின இந்த கைங்கரியம் மட்டும்தான் ஞாபகம் வரும். இதுதான் ஞாபகத்துக்கு வரும். கைகால் ஓஞ்சி போகும் பொழுது, ஒன்றும் முடியாமல் போகும்போது, வாய் கொளரும் பொழுது பகவான் நம்மளை காப்பாற்றுவான். செய்யக்கூடிய கைங்கரியம் அது விக்கிரகத்திலையாக இருந்தாலும் சரி, எங்கேயாக இருந்தாலும் சரி, பகவன் நாமத்தோடு சேர்ந்து செய்யும்போது அதுவே நிவேதனம், அதுவே நிவேதனம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் இப்போ தான் ஒரு ஐட்டம் போட ஆரம்பிச்சிருக்கேன். முதல் சப்பந்து தான் கேட்டிருக்கேன், அதுக்கே இன்னும் ஃபில்லப் ஆகலை. 8 ஐட்டம் தான் ஆகிருக்கு, இன்னும் 38 ஐட்டம் ஆகணும். இன்னும் அதுக்கு அடுத்தது கடைசியில் கொண்டு வரப்போ 171 ஐட்டம் வச்சுருக்கு. 170 சப்பன் போக் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் தினப்படி விஷயத்துக்கெல்லாம் வருவோம். இது நடுவில் ராமநவமியை அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கேன். அவகாசம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கிஞ்சித்து கவலையும் கொடுத்துருக்கார். காரணம் என்னன்னா, இந்த தேதியில் மாறாமல் இந்த உற்சவம் நடக்கணும்னா அவரால் மட்டும்தான் முடிக்கும். ஏன்னா இன்னும் வர வேண்டிய அனுமதியும் முடியத்துக்கு வேண்டியதும் ஒரு பக்கம் இப்படி இருக்குது, இந்த பக்கம் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு தைரியம், குருநாதன் நம்மளை கைவிடவே மாட்டார். எப்போ நீ பகவன் நாமத்தை அண்டி இங்கே நடந்தது காரியம் என்னன்னு கேட்டால் ஆச்சரியமாக 1 வருஷம் இன்றைக்கி பூர்த்தியாகுது. கைங்கரியம் ஆரம்பித்து 1 வருஷம் பூர்த்தி ஆகுது. நாள் கணக்கில் பார்த்தியானா தேதி கணக்கில் இன்னும் 4 நாள் இருக்குது. போன வருஷம் 12ஆம் தேதி கைங்கரியம் ஆரம்பித்தோம். இந்த வருஷம் 8ஆம் தேதியோடு 365 நாள் பூர்த்தி ஆகிருக்கு. இந்த 325 நாளில் செப்டம்பர் மாதமே அவர் வந்து உட்காந்து 5 மாதமாக கூடவே இருந்து எந்த விதமான கஷ்டங்களையும் தானும் ஏற்றுண்டு ஒரு செங்கலா நாமச்செங்கலா மாற்றி கட்டி இவ்வளோ குளுமையாக நம்மளை வச்சிருக்காருன்னு சொன்னால் நமக்கு அந்த உற்சவ பாக்கியத்தை அவர் கொடுக்காமலையா போயிடுவார். ஆனால் அலட்சியப்படலை நான். ஒரு பக்கம் கவலையும் இருக்குது, ஒரு பக்கம் பேராசை இருக்குது, இன்னொரு பக்கம் உள்ளூர கவலை இருக்குது. அந்த கவலையை நம்முடைய ஆதங்கமாக நினச்சி நம்ம ஒன்றும் தெரியாதவர்கள், நம்ம முடியாதவர்கள் அப்படிங்கிறது அவருக்கு நம்ம சப்மிட் பண்ணுற விஷயம். எப்படி ராமதாசர், பத்ராச்சல ராமதாசருக்கு பகவான் அவரை ஏதோ ஒரு நியமனத்தை வச்சு திருடிவிட்டார் அப்படிங்கிறதுக்காகவும் அதை கொண்டு போய் அவரை ஜெயிலில் போட்டுட்டான். ஆனால் அவர் கெஞ்சலை, தாயாரை பாடுறார். தாயாரை பாடும்போது தாயார் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார், பகவான்கிட்ட சொல்கிறார். சில பேர் கதை சொல்லும்போது அம்மாக்கிட்ட கேட்டா, அம்மா போய் அவர்கிட்ட இந்த கொஞ்ச நேரத்தில் அப்படியெல்லாம் பண்ணுறவா அந்த தாயார். இந்த தாயார் என்ன சொல்கிறா பகவான்கிட்ட, மரியாதையாக போய் ராமதாஸை காப்பாற்றுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பாகவத் அபச்சாரம் ஏற்பட்டுடும். அப்படிப்பட்ட தாயார், அப்படிப்பட்ட சிஷ்யன் குழந்தை, நம்ம குரு அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட சிஷ்யா நம்மளை ஒரு நாளும் குருநாதன் கைவிட மாட்டான். கூடியிருந்து குழுந்தேலோ ரெம்பாவார். ராம 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 ராம